ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவில் நிறைய மீம்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த மீம்ஸை வந்து கொஞ்சம் சிரிக்க போகிறோம், அவ்வளோதாங்க. நிறைய மீம்ஸ், அதோட கம்பேரிஷன் அந்த வீடியோவை கொடுக்க போகிறோம். ஹோப் யூ என்ஜாய் இட். அதுக்காக நம்ம 4 பேர் இந்த இடத்துல கூடியிருக்கோம். அது ஸ்டார்டிங்லேயே உண்மையிலேயே எங்களால் சிரிப்பு அடக்க முடியல. இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்குள்ள அந்த மீம்ஸ் காட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி, மக்களுக்கும் காட்டுவோமே. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து இந்த மீம்ஸ் போட்டு தாக்கிட்டு மீம் கிரியேட்டர்ஸ். அது பாரம்பரியமே பார்க்காம டிவி கேம் அடிக்கிறது இல்லை, எல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மீம காட்டுங்க, நாங்க சிரிக்கிறோமா இல்லையா, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம விஜய் வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்காருல்ல கவர்னர் மாளிகைக்கும் இதுக்கும். அதுக்கு வந்து பரிதாபங்கள், முன்னாடி பேங்க் பரிதாபங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுலேருந்து இது எங்க சார் இந்த சைடு பாதி எங்க பசிக்குதுன்னு தின்னுட்டீங்களா? கொண்டு போய் ஃபுல் ஃபார்ம் எடுத்துவாங்க. எந்த கையில சார் கொடுக்குறீங்க? சாப்பிட்ற கையில கொடுங்க சார், முட்டா கையில கொடுப்பாங்க. என்னையா ஃபில் பண்ணாம எடுத்துட்டு வந்திருக்க? ஃபில் பண்ணி எடுத்துருவாங்க சும்மா எடுத்துருவாங்கயா? உங்க ஒப்பாட்ட போய் டேட் எழுத சொல்லி வாங்கிட்டு வாங்க சார். டைம் முடிஞ்சு போச்சு, லஞ்ச் பிரேக். சார் சூப்பர் சார், டிஃபன் அருமையா இருக்கு சார். அருமை சார். சார் ஏன் பாம்பு சார் அறிவிலையா சார் உங்களுக்கு? இந்த வீடியோல வரமாட்டாங்க, 3 தடவை போயிருக்காரு. எடுத்துருவாங்க சார். டெபாசிட்டுக்கு வெயிட் ஃபார்ம் சார், படிச்சிருக்கீங்க, நல்ல சட்டை எல்லாம் நல்லா. விஜய் அவர்கள் வந்து 3 தடவை லாக்டவுன் போயிருக்காரு. ஆனா 3 தடவையுமே வந்து அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. கவர்னர் மாளிகை சைட்ல இருந்து அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. அது ஒரு தடவை தான் இருக்கு. ஆமா, இன்னும் வரல. அதாவது அபிஷியலா நீங்க கம்யூனிகேஷன் எதுவும் வந்துச்சு இல்ல, இன்னார வந்து நாங்க இந்த சிஎம்மா நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. ஆனா அது எதுவுமே இன்ன வரைக்கும் வரல. 3 தடவை இவரும் போறாரு, திரும்ப வராரு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, கார்லாம் சேஞ்ச் பண்ணி போனாரு. இந்த தடவை போகும்போது வழக்கமா வந்து BMW போனாரு 2 தடவை. அது ராசி இல்லடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் லெக்சஸ்ல போறேன். அதுக்குதான் இன்னொருத்தர் போட்டிருக்காரு, தேவை என்ன தெரியுமா தேவை? கிண்டி ராஜ்பவன் அருகில் தகவல் தொடர்பு மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் சுலபமாக மேற்கொள்ள ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் நம்ம தளபதிக்கு தேவை. அரசு அமைக்கும் பணிகளுக்கு மட்டுமே இது பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் நாங்க வெக்கேட் பண்ணிடுவோம் அப்படின்னு தளபதிக்காக சர்வீஸ் அபார்ட்மெண்ட் 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கா 2-3 நாளைக்கு 3-4 நாளைக்கு தான். என்ன இருந்தாலும் தளபதி பாவுங்க, இவ்வளோ பெரும்பான்மையா ஜெயிச்சு அந்த மனுஷனால ஆட்சி அமைக்க முடியலையே. இதுக்கு காரணம் டிஎம்கே ஏடிஎம்கே சேர சதிதான் சொல்லி டிவிகே காரங்க வர பேசிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்த மீம் காட்டுங்க. நான் ஒரு மீம் பார்த்தேன். அதாவது என்ன, ஒரு நபர் வந்து பெட்ரோல் பங்க் போறாரு. அதாவது பெட்ரோல் பங்க் போயிட்டு ஜீரோ பாருங்க, அந்த ஜீரோ பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. சும்மா யார் மனசையும் புண்படுத்துற விதமா கிடையாது. அது வந்து ஒரு ஜாலிக்காக, ஒரு பண்ணுக்காக தான் ஜஸ்ட். உண்மையிலேயே தம்பிங்க பாவம் தான், அவங்க மன உளைச்சல் இருக்காங்க. ஆனா அந்த அந்த ரியாக்ஷனோட ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்றாங்கல்ல, அங்கதான் இருக்கு அவங்களுடைய அந்த கலைத்திறன். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க சூழல்ல வந்து இன்னும் விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் வந்து அமையல. ஸோ அதனால இன்னொரு மீம் பாருங்க. அதாவது விசிகே சிபிஐ ஐயுஎம்எல் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். நான் தான்டா பயந்தோரி போல இருக்காங்க. பயந்தாங்குழி பக்கோடா, டேய் போடா. பயந்தோரி எல்லாம் பயந்தவனா இருக்காங்க. ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவாங்க நினைக்கிறேன். நான் ஒரு மீம் பார்த்தேன். அதாவது டிவிக்கே ஆட்சி அமைச்சுறாங்க, ஒருவேளை ஆட்சி அமைக்கிறாங்க, புஷி ஆனந்த் வந்து அசம்பிளி ஸ்பீக்கரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சபாநாயகரா இருக்கிறாரு அப்படின்னா, ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய லீடர் யாருன்னு பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை இட்டுன்னு வெளியே போங்க அவர் சொல்ற லாங்குவேஜ். இல்ல இன்னொன்னு, இவருக்கு என்ன இலாக்கா கொடுப்பாங்கன்னா, இட்டுன்னு போகும் துறைக்கான அமைச்சர். இதுல நிறைய ட்ரால் ஆகுறது வந்து டிவிகேல இருக்கக்கூடிய நபர்களே நிறைய பேர் வந்து ட்ரால் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, எப்படி நான் நேற்று நைட்டு மன்னார்குடி எம்எல்ஏவோட வீடியோ ரிலீஸ் பண்ணதே தாவேக்கா தான். அதுக்கு அமமுக வீடியோ ரிலீஸ் பை டிவிக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்டைல் பாண்டி 100வது திருட்டு விழா வெற்றி பெறும், மேலும் பல வீடுகள் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாடி மனமாற வாழ்த்துக்கிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள்ட்டு அவர்களே ரிலீஸ் பண்ணதான் போட்டிருக்கானுங்க. ஆனர் வந்து மெஜாரிட்டிக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்ட்ட கேட்கிறாரு. அதுக்கு என்ன பிடிச்ச கோடி பேர் வெளியே நிக்கிறான்டா அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி வெளியே ஜாவும். அதாவது வசந்த் அவர்கள் இருப்பார், காங்கிரஸ் அந்த வசந்த்குமார், அவருடைய படத்துல அந்த டெம்ப்ளேட் வச்சு போடுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ், மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன், எம்கே ஸ்டாலின் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜியும் பினராயி விஜயன் சொல்றாங்க, பேசிக்கிறாங்க,
நம்மளாவது பரவாயில்ல, இவனை சின்ன பசங்களை விட்டு அடிச்சிருக்கானுங்கன்ற மாதிரி 3 பேர் கான்வர்சேஷன் இருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி மீம் டெம்ப்ளேட். அதுக்கு எங்க தலைவர் ஒரு தக ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு, அதை பாருங்க. எந்த தலைவர்? தலைவர்னாலே ஸ்டாலின் இப்ப தாங்க. யார் தலைவர்னே தெரியல. மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்துல வர்ற தெரியுதா? இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்னதான் தாவேகா நாளைக்கு ஆட்சியே அமைச்சாலும் அது டிஎம்கே கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சவங்களை வச்சுதான் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்றத அன்னைக்கே கணிச்சு எங்க தலைவர் சொல்லியிருக்காருல்ல. ஏன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியுமே இங்க போயிட்டாங்க. தாவேக்காங்கிறதே இன்னொரு திமுகவை மாத்திரலாம். ஆளுநர் வச்சு ஒரு மீன் பார்த்தேன். அதாவது கிணத்த காணும் சொல்லிட்டு ஒரு காமெடி, ஒரு வடிவேல் காமெடி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீ தினமும் வந்து பதவியேற்பு செஞ்சு வைங்கன்னு ஒருத்தன் வர்றான், ஒருத்தன் என்னடானா எம்எல்ஏ காணன்னு வர்றான், ஒருத்தன் என்னடா 47 சீட்டை வச்சுட்டு எனக்கு சிஎம் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான், இன்னொருத்தர் நாளைக்கு ஒரு சீட்டு கூட இல்லாம நீ அதிபர் ஆகுங்கன்னு சொல்லி வரான். இந்த அதிபர் யாருன்னு தெரியும் மக்களுக்கு. அப்போ நீங்க இருக்கவர்கள் நான் இனிமேல் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லிட்டு போற மாதிரி. ஏற்கனவே வேற அவர் பொறுப்பாளுநராக தான் இருக்காரு. இவங்க பண்ற கூத்து எல்லாம் அவரே போயிடுவார்னு நினைக்கிறேன். இந்த டிவிக்கு ஆபீஸ்ல நீ யாரா தண்ணி கேன் போட வந்தீங்க, போய் தாவேகா ஆட்சி அமைக்க ஒரு ஆதரவு கையெழுத்து போட்டுட்டு போ. தண்ணி கேன் கொடுத்து போறவங்கலாம் வந்து பிடிச்சி வந்து கையில் போட வைக்கிறானுங்க. இப்போ கரண்டா விஜய் அண்ணாவோட நிலைமை இதுதான். கவர்னர் ஆபீஸ்ல போய் அண்ணன் தயவு செஞ்சு ஆட்சியா அமைக்க பலி கொடுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இது பாருங்க, சமஃபனா இருந்துச்சு. என்ன சொன்னேன்? அதான் சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஆக்சுவலி பதவியேற்க கூப்பிட்டாங்கன்னு அப்படியே நியூஸ்லாம் வந்துச்சு. ஹைலைட் என்னன்னா, நேரு ஸ்டேடியத்துல ரெடி பண்ணிட்டாங்க. அப்ப வந்து உடனே இது ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அத மாமில்ல சொல்றாங்க. நல்லா சரிங்க. ஹலோ பாவா, சென்றாடியா பெரிய வில்லங்க புடிச்சு ஓடா இருப்பா போல இருக்கு பாவா. ஏன்னு சொல்லி பிய வெடிச்சிட்டா. திடீர்னு ஐயுஎம்எல் வந்து ஆதரவுனாங்க. சேம் டைம் ஒரு ½ hour கழிச்சு பார்த்தா ஐயுஎம்எல் ஆதரவு இல்ல. அதாவது கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கு டிவிக்கு அவங்களுடைய லைஃப் எல்லாமே. இப்ப ஆதரவு கேட்டு எல்லாருக்கும் போன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஹலோ ஹலோ யாரு? ஹலோ சிவா இருக்காரா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில எனக்கே போன் பண்றியா? நம்பர் தப்பாய் போச்சே, என்ன பண்ணுது? ஆறு வந்து சோசியல் மீடியாலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நான் கூட பார்த்தேன் வாட்ஸ்அப்ல வந்து ஆதரவு கேட்டு. நேற்று நைட்டு துவாரகை காமிச்ச கவர்னருக்கு வந்து விசிக்கு ஆதரவு கொடுத்ததுக்கான ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்ட்டு, அதுக்கு அவர் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ல ஆதரவு கொடுங்க அப்படின்னு விசிக்கு மெசேஜ் வச்சிருக்காங்க. விசிக்கா இப்படி தம்ஸ் அப் போட்ட எமோஜி. உண்மையிலேயே விசி காட்டு வாட்ஸ்அப்ல ஆதரவு கேட்டிருக்காங்க. இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா, இன்னொரு மீம் பார்த்தேன். காதர் மொய்தீன் இருக்காரு ஐயுஎம்எலுடைய, அவருக்கு மட்டும் ஏன் வாட்ஸ்அப்ல அனுப்பல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் வந்து பட்டன் மொபைல் வச்சிருக்காரு. அவர் மட்டும் தான் பட்டன் மோட் வச்சிருக்காரு. நேர்ல போய் பாத்துருக்காரு. நேரா அவர் வந்து இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணிருப்பாங்க. அதாவது தூத்துக்குடி எம்எல்ஏ இருக்கார்ல ஸ்ரீநாத், அவரை வச்சு ஒரு மீம் போட்டிருக்காங்க. அவரோட அந்த கெட்டப் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு படம் கொஞ்சம் ஒரு மாதிரி முடியெல்லாம் தூக்கணும். அந்த போட்டோவை கீழே வச்சுட்டு மேல என்ன போட்டிருக்காங்கன்னா, டே தூத்துக்குடியன்ஸ், நீங்க அந்த வடக்கணுங்களை விட மோசனங்களா இருக்கீங்கடா, ரொம்ப இதெல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அவருக்கும் தூத்துக்குடிக்கு சம்பந்தமே கிடையாது, ஸ்ரீநாத்துக்கும் தூத்துக்குடிக்கும். ஸோ என்னென்னலாம் சந்திக்க போறாங்க அப்படின்னு மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை டிவிக்கு ஆட்சி அமைச்சிட்டா ஆஃப்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஆட்சியை அமைச்சிட்டாலும் கூட இவங்க எல்லாருமே டிஎம்கே கூட அலைன்ஸ்ல இருந்தவங்க தான். இன்னொரு மீம் கூட பார்த்தேன், இவனை போடணும் அப்படின்னா வடசென்னை படத்துல வரும்ல, அப்படின்ற மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் அனுப்பியிருப்பாங்களோ. எப்ப வேணும் பின்னாடி வந்துட்டு கூப்பிட்டுருவாங்க. இப்ப இன்னுமே ஆளுநர் வந்து தாவேகா தலைவரை வந்து முதல்வர் ஆக்க அழைக்கல. அதுக்கு தாவேகா தொண்டர்களுடைய மனநிலை என்னன்றத பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், விஜய் எவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிச்சு காட்டுங்க சொன்னாங்க, ஜெயிச்சிட்டோம். இப்போ ஒரு சிஎம் ஆக விடாம சதி பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். விஜய் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் நீங்க சாப்பிடுங்கண்ணா, எங்க உடம்ப பாத்துக்கோங்கண்ணா, நல்லா தண்ணி குடிங்கண்ணா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிஎம்கே தான். டிஎம்கேவா? ஆமா, டிஎம்கே தான். கொஞ்சம் பாரு. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. இதுக்கு பேர் தான் சரியா? இதுக்கு மேல என்ன பண்ணோம்?
டிஎம்கே எம்எல்ஏ எல்லாரும் உங்க கட்சியில சேர்ந்து சொல்லவா? பிரபல நியூஸ் ஆங்கர் அவங்க வந்து ஒரு லைவ் போடுறாங்க. அந்த லைவ்ல போயிட்டு ஒருத்தவங்க வந்து டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் கமெண்ட் பண்றாங்க. அதான் தலைவருக்கு வந்து இன்னும் 40 எம்எல்ஏ தேவைப்படுது, 20 எம்எல்ஏ தேவைப்படுதுல, ஏன் திமுக வந்து கொடுக்க வேண்டியதானே? ஸோ அந்த லெவல்ல இருக்காங்க அங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே. என்ன அடிப்படையில நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஆமா, ஏன் ஆட்சி அமைக்க கூப்பிடல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத யோசிக்கவே மாட்டேன்றாங்க. திமுக செய்யற சதி, திமுக செய்யற சதி, பாஜக செய்யற சதின்னு போயிருவாங்க. மோடி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. சிடிஆர் நிர்மல்குமார் அந்த கட்சியில 2ஆம் கட்ட தலைவராக இருக்காரு. அவர் வந்து சிபிஎம் ஆபீஸ்க்கு போயிருந்தாரு. அவர் போகும்போது அங்க போயிட்டு அவருக்கு ரொம்ப பவ்யமா உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருந்தது. அதை பயங்கரமா மீம் டெம்ப்ளேட் ஆக்கிட்டாங்க. காரல் மார்க்ஸ் படிச்சிருக்கியா அப்படின்னு சண்முகம் அவர்கள் கேட்கிறாரு. அதற்கு போற வழியில படிச்சுக்கிறேன், இப்ப நீ வானே. வைரல் மீம் நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாங்க. அந்த இதுவே அப்படிதான் இருந்தது. அந்த டோன், அவர் உட்கார்ந்து இருந்த இது எல்லாமே. அதான் எப்படியாவது ஆட்சி அமைக்கணும், யாருனாலும் எங்க இருந்தாலும் வந்தா போதுன்ற நிலைமையில இருக்காங்க தாவேக்கான்னு நினைக்கிறேன். டிவிக்கோட அந்த பாட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த பிரச்சாரத்துக்காகலாம் பாட்டு, அந்த பாட்டு யூஸ் பண்ணாங்க. அதை வச்சு கூட ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தன்னந்த நீ ஆளு, நீ ஏழானம்மா பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வரும். ஆல்ரெடி அப்படிதானே 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கவர்னர் ஆபீஸ்க்கு இதுக்கும் போயிட்டு வந்திருக்க பார்த்து அப்படின்னு அதை வச்சு கூட ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரிடே கவர்னர் ஆபீஸ். தம்பி நமக்கு வேண்டிய தம்பி அப்படியா? நாளைக்கு 8 மணிக்கு வா. 8 மணிக்கு வா. 8 மணிக்கு வா. நாளைக்கு 8 மணிக்கு வா. 8 மணி 8 மணி 8 மணி 8 மணி. இன்னும் எத்தனை 8 மணி வந்து விஜய் தாண்ட போறான்னு தெரியல. என்ன இருந்தாலும் ஆளுநர் இப்படி பண்ணக்கூடாது ஜி. தாவேக்கா தலைவரை எலெக்ஷன் டே அன்னைக்கு போட்டது. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பேரே படாத பத்திரிக்கை வந்துக்கறாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? பாவம், இது எல்லா எலெக்ஷன்லயும் வரப்பதான். இருந்தாலும் எனக்கு இந்த எலெக்ஷன் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா படிப்படியா growth ஆகி 8% வாக்குகளை வாங்கினாரு விஜய். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு மொத்தமா வலிச்சுட்டு போயிட்டாரு. என்ன இருந்தாலும் அண்ணனை நினைக்கும் போது லைட்டா வருத்தமா தான் இருக்கு. பல பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கு. பாவமா இருக்கு அவரை பார்த்தா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கு. பாவமா தாங்க இருக்கு. இன்னும் அந்த மீம்ஸ் எடுத்தோம்னா நிறைய பொதுவெளியில போட்டு காட்ட முடியாத அளவுக்கு இருக்கு. பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் போறாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் பண்றது கிடையாது. அரசியல் ரீதியா வந்து நிறைய மீம்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு மீம் ரியாக்ஷன் வீடியோல சந்திப்போம். கொஞ்சம் மீம் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்க. அதே உங்களுக்கு மீம் எதுவும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து லிங்க் போடுங்க. அப்படியா? ஆமா. ஓகே, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.